ஒரு ஆட்சி அமைதி புரட்சியை ஏற்படுத்தியது. என்னுடைய சிறு வயதிலே அரசியலுக்கு வந்தவன், அப்பா தீகாக்காரர், அப்படி தான் வந்தேன். ஆனால் லஞ்சம் ஒழிக்கப்பட்டு விட்டது என்பதிலே நான் மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் கருதுகிறேன். உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆண்டாலும் ஊழலை குறைக்க வேண்டும் என்று கூட அவர்கள் எண்ணியதில்லை. ஒழிக்கணும்ன்றது அடுத்தது, குறைக்கணும்ன்ற எண்ணம் கூட இல்ல. இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. நீ நேர்மையா நடந்தா இந்த கதி வந்திருக்க. இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில பேசாத, செத்து போன்னு சொல்லி சாகுற. நேர்மையா இருந்தா என்ன அர்த்தம்? அதுக்கான நான் பொதுவாளிக்கு வந்தேன், இதுக்கு தான் வந்திருக்கிறேன். சார், நாங்க ஃபண்ட்ஸ் கொடுக்கணும், எங்களுக்கு பார்ட்டி ஃபண்ட் கொடுக்கணும், அது கொடுக்கணும் அப்படின்னு இந்த அதிகாரிகள் வசூலித்து எடுத்துட்டு போய் கொடுத்த காட்சிகளை எல்லாம் நான் பார்த்தவன். சிவாஜி, நான் என்ன பிசினஸ் பண்ணதுக்கு பர்மிஷன் கேட்டேன், ஏழைகளுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு. நீங்க பண்ணுங்க சார், நான் சர்வீஸ் பண்றதுக்கு வரல. இங்க காசு வெட்டலன்னா ஒரு கக்கூஸ் கூட கட்ட முடியாது, தெரியுமா? ஆனா தமிழ்நாட்டில் எந்த ஒரு முதலமைச்சரும் செய்யாத விஷயத்தை, எந்த ஒரு அமைச்சர்களும் செய்யாத விஷயத்தை முதல் முறையா யாரும் வேளாண்மை பட்ஜெட்டை திருப்பதிக்கு எடுத்துட்டு போனது கிடையாது. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடா? தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்க. பிளாஸ்டிக் ஓபன் வேளாண் பட்ஜெட் இன்று இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இதனை முன்னிட்டு வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கலைஞர் மற்றும் அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கண்காணிக்கிறேன் உனக்கு தக்காளி சட்னி. ரெண்டாவது, நான் ட்ரூ கிறிஸ்டியன் சொல்லிட்டு ஒரு அமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுறது எந்த விதத்தில் நியாயம்? அது சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நானும் ஒரு கிறிஸ்தவன் தான். செருப்பால அடிக்கடா, செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே, எடுத்து வந்து அடிக்கடா. டேய், இந்த அஞ்சாவது வாரம் அழிஞ்சு போம்டா. டேய், பேசிக்கிட்டு போய் வாயில அடிக்கிறீங்களா? டேய், அளவாடா இருக்கே. டேய், காழ்ப்புணர்வை பழிவாங்கும் நோக்கத்தோடு இந்த ஆட்சி செயல்படுது. அது அரசியல் பழிவாங்கலாக இருக்கலாம், அல்லது வேற எந்த பழிவாங்கலாக இருக்கலாம். வெறுப்பு அரசியலை கட்டவிழ்த்து விட்டுருக்கு. இது தமிழ்நாட்டுடைய எதிர்கால அரசியலுக்கு இது நல்லதில்லை. 35 வருஷமா ஒன்னால ஒரு நல்லவரை புரிஞ்சுக்காம போயிட்டு தமிழ்நாடு முழுவதும் போய் கூட பிரச்சாரம் செய்ய முடியாம யார் வேட்பாளர்னு அந்த கட்சிக்கு தலைவருக்கே தெரியல. மக்களுக்கு தெரியுதா ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த தலைவருக்கே கூட யார் எந்த தொகுதியில் நிற்கிறாங்கன்னு தெரியாது. பேச பேச மறந்துட்டார், வேட்பாளர் மறந்து எந்த சின்னம் எந்த சின்னம். நமது வெல்லும் வேட்பாளர் மகாலட்சுமி கோவர்த்தனன். சின்னமா சின்னனா இதே சொல்லிதானம் சின்னமா சின்னனா இதே சொல்லிதானம். எந்த சின்னனும் தெரியாத வேட்பாளர் நிறுத்தி வச்சிருக்காரு. ஏங்க, அவங்க கட்சி சின்னமே தெரியாத ஒரு கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா, ஆனவனோட இந்த உலகத்துல சல்லடை போட்டு தேடி பார்த்தாலும் உன்ன மாதிரி ஒரு முட்டாப்பையில எங்கேயுமே பார்க்க முடியாதா? நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. பார்ட்டி ஃபண்டு கிடையாது, சப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் இல்லை, அதான் அவர் கேட்குறாரு. பார்ட்டி ஃபண்டு வாங்குறது இல்லை அப்படின்னா அந்த ஃபண்டு எங்கே போகுது? பார்ட்டி ஃபண்டு வாங்குறது இல்லைன்னா வாங்குறது இல்லை, மக்கள்கிட்ட வாங்குறது இல்லை, ஊழல் அது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சென்னை கார்பரேஷன்லாம் ஊழல் என்பது தலைவிரிச்சு ஆடிச்சு. கிட்டத்தட்ட 274 கோடிக்கான டெண்டரை ரத்து பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அது முழுக்க முழுக்க ஊழல். டைம்ஸ் ஆஃப் இந்தியால திரும்ப திரும்ப எழுதுறான், கக்கூசு ஊழல் 1000 கோடி. எந்த கவர்மெண்ட்லயே நடந்திருக்கா? கக்கூசு ஊழல் 1000 கோடிங்க. ஒரு சிட் அவுட்டை மெயின்டைன் பண்றது ஒரு நாளைக்கு 800 ரூபாய். கின்னஸ் ரெக்கார்ட் படிச்சுட்டு இருக்குது திமுக ஊழல்ல. எதிர்க்க 4.5 ஆண்டுல. ஆமா, ஏங்க நான் சொல்றது எல்லாம் பொதுவெளியில இருக்க விஷயங்க. பணத்து வாயில இருக்க அரசியை கூட நோண்டி நோண்டி திரும்பிக்கிறா. ஏன்டா இப்படி காசு காசுன்னு பிச்சு புடுங்குறீங்க? இதுவே எங்கயாவது பிச்சு எடுத்து பழைக்கலாமே. மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பிரச்சாரத்துல விஜயா இருந்தவர் இப்ப சோசப் விஜயா மாதிரி ஒன்னு சொன்னார். என்ன சொன்னார்னா, கஜானாவை காலி பண்ணிட்டாங்க. எப்படி அதை 4,38,000 கோடிக்கு பட்ஜெட் போட்டேங்கிற கேள்வி கேட்கணுமா இல்லையா? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். தமிழ்தாய் வாழ்த்து தீர்மானம் வந்துச்சு. தமிழ்தாய் வாழ்த்து தீர்மானம் ஏன் வந்துச்சு? ஏன்னா வந்தே மாதரம் ஒரு பாடல் வந்துருச்சு. அந்த வந்தே மாதரம் பாடலை கட்டாயம் பாடணும் ஒன்றிய சட்டம் கொண்டு வந்துருச்சு.
அது குறித்து தாவேக்காவுடைய கருத்து, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கருத்து. தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கொந்தளிக்கிறாரு. 2021 இருந்து 25 வரைக்கும் திமுக தானே இங்க இருந்தது. உயர்கல்வித்துறை அமைச்சராக 2023 வரைக்கும் பொன்முடி இருந்தாரு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய 85வது பட்டமளிப்பு விழா அன்றைக்கு ஆளுநர் RN ரவி 4 மணி நேரம் கடலூர்ல நடந்தது சார். அங்க தமிழ் தாய் வாழ்த்தே போடல. முதல்ல போட்டது தேசிய கீதம், முடிஞ்ச பிறகு மீண்டும் தேசிய கீதம் மட்டுமே இணைக்கப்பட்டது. அதுல தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படவே இல்லை சார். ஐயா உனக்கு நின்றுறியா ஒருத்தர் நில்றா மூஞ்சில 10 பேர் காரி துப்புங்கடா. ஆனால் திமுக ஆட்சியில் எவ்வளவு வசதியாக மறந்து விட்டு அல்லது மறைத்து விட்டு நெல்சன் வந்து இங்க வந்து வாதாடுறாரு பாருங்க. 100 நாள் அரசு என்பது அவலத்தின் சாட்சி. 100 நாள் அரசு என்பது ஒரே ஒரு மாற்றங்க. அரிசி விலை 20 ரூபா கூடி போச்சு. 5000 ரூபாய் கட்டின சாமானிய வீட்டு கரண்ட் பில்லு இன்னைக்கு 20,000 ரூபாய்க்கு வந்துருச்சு. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. அமைச்சர் யாருன்னே தெரியல. தெரிய மாட்டேங்கிறாங்க. இந்த காமெடி எத்தனை நாள் பண்ணுவீங்க சார்? தெரிஞ்சு வச்சுக்கோங்க சார். ஜெனரல் நாலேஜ் வளர்த்துக்கோங்க. யார் யார் இருக்காங்க, என்ன சார் இது? வேளாண் துறையிட்ட கேள்வி கேட்டா பொதுப்பணித்துறை பதில் சொல்றாரு. பொதுப்பணித்துறை கேள்வி கேட்டா ஒரு இன்னொரு வருவாய்த்துறை அமைச்சர் சொல்றாரு. வருவாய்த்துறை கேள்வி கேட்டா யாராருக்கெல்லாம் பேச தெரியுமோ, யாராருக்கெல்லாம் நல்ல பட்டிமன்ற நடைபெற பேச தெரியுமோ அவர்களாம் பதில் சொல்லுவாங்க. ஆனா எதற்குமே எங்க முதலமைச்சர் பேச மாட்டாங்க. நான் பேசுவேன், பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. பார்க்காதே பார்க்காதே. இந்த மாற்றம்ன்றது வந்து முதல் விஷயம். ஊடகங்கள், எதிர்கட்சிகள் அவங்க எடுத்த சர்வே, எலெக்ஷனுக்கு அப்புறம் ப்ரீ போல், போஸ்ட் போல் எல்லாத்துலயும் 2 சீட்டு பெரம்பூர்ல டஃப் கொடுப்பீங்களா இப்படி கேட்டுட்டு இருந்தாங்க. 35% வாக்கு ஒரே கட்சி, 2 வருஷம் ஆன கட்சி, கூட்டணி இல்லாம ஒரு கட்சி ஒரு தலைவனின் முகத்துக்காக வரும்போது இப்படி ஒன்று நடக்குதுன்னே புரிஞ்சிக்காத தலைவர்கள், இப்படி ஒன்று நடக்குதுன்னே புரிஞ்சிக்காத அரசியல்வாதிகள், இவங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்குன்றதே எனக்கு சந்தேகமா இருக்கு. கட்சி ஆரம்பிச்சு 2-3 வருஷத்துக்குள்ள இவ்வளவு பெரிய திராவிட கட்சிகளை ஆரம்பிச்சு 60 வருஷத்துக்கு மேல ஆன ஒரு கட்சியை, ஒரு 30 வருஷத்துக்கு மேல ஆண்ட ஒரு கட்சியை அவங்களுடைய பேஸ ஒருத்தர் ஆட்டி படைச்சிட முடியும் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய மெசேஜ், எல்லாருக்குமான ஒரு பெரிய மெசேஜ். அது வந்து எப்படி சாத்தியமாச்சுன்னு எல்லாருமே யோசிக்கணும். சாதாரண விஷயம் இல்லை. அது அண்ணன்கள் புரிந்து கொள்ளலையோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுதா. எலெக்ஷன் வரைக்கும் விஜய் இருந்தாரு, எலெக்ஷன் முடிஞ்ச ஜோசப் விஜய் ஆயிட்டாருன்னு. 2017 அன்னைக்கு சர்க்கார் அதுக்கு முன்னாடி படம் பிரச்சனை வரும்போதே அண்ணன் ஜோசப் விஜய் தான் ரிலீஸ் பண்ணாரு. அதிமுக ஆட்சியில இருக்கும்போது வச்ச எல்லா திட்டத்துக்கும் திமுக பேரை மாத்துச்சு. அன்னைக்கு வந்து யாராவது கேட்டாங்களா? இப்போ வந்து யார் ஒரு தனிநபரோட பேரை வைக்கல. மக்களுக்காக ஒரு கட்சி வெற்றி பெற்றிருக்கு, அந்த வெற்றியை பறைசாற்றி வைக்கிறோம். அதுவே மக்களுக்கு அதுவே பிடிக்கல அண்ணனுங்களுக்கு. ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஐயோ 12க்கு எங்க போறது? இருக்குறதே 5 தான். ஃபுல்லா தான் ஓடிட்டு இருக்கு. முதல்ல மாற்றம்னு சொன்னீங்க. ரெண்டாவது 3 மாசத்துல ஆட்சி கலைஞ்சிரும் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினே சொன்னாரு. சக்சஸ்ஃபுல்லா நாங்க 3 மாசத்தை தாண்டிட்டோம். இப்படியே 5 வருஷம் தாண்டுவோம், 5 டேர்மும் தாண்டுவோம். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைக்கேசல் உள்ள போயிருவேன்.